வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் 5 நாட்களாக ஏற்றத்திலிருந்து சற்று விடுபட்டு கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் குறைந்து 22,419.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1025, டிக்ளைன்ஸ் 1067. ஸோ நிஃப்டினுடைய பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஸ்டில் இட் இஸ் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் சொல்லலாம். ஏனென்றால் மிட் கேப் வந்து இன்னைக்கு 0.79% அதிகரித்திருக்கிறது. அதுபோல் ஸ்மால் கேப்பும் 0.56% அதிகரித்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும்பொழுது 1.82% கெயின் ஆகிருக்கிறது. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. மீடியா, ஃபார்மா, ரியாலிட்டி அண்ட் ஐடி டாப் கெய்னர்ஸ் டுடே. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் அண்ட் பிஎஸ்சி பேங்க் ஆட்டோ டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மெயினாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னாக்க டெக் மஹேந்திரா, டிவிஸ் லேப், எல்டிஐ மைண்ட்ரி, பஜாஜ் ஆட்டோ, பாரத் பெட்ரோலியம், விப்ரோ, கோல் இந்தியா, ஐடிசி, டாக்டர் ரெட்டிஸ் லேப், ஹிண்டால்கோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மெயினாக மெட்டலில் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னாக்க காப்பர் வந்து கிட்டத்தட்ட $10,000 பர் டன் அப்படிங்கிற புது உச்சத்தை லண்டனில் இன்றைக்கி தொட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2022க்கு அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் காப்பர் வந்து ஏறுதுன்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு இறங்கின பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இந்துஸ்இன் பேங்க் டாப் லூசர்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து மிகவும் வேகமாக இறக்கிய பங்குகள்னே சொல்லலாம். மேலும் தங்கம் $354 அதிகரித்து 71,568, வெள்ளி $441 அதிகரித்து 81,125, குரூடு $111 அதிகரித்து 7,022 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. குரூடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மோர் தென் $1 பர் பேரல் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஆர்பிஐனுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னா 640.33 பில்லியன், போன வாரம் 643.16. ஸோ கிட்டத்தட்ட 2.3 பில்லியன் அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மாருதி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மால் கார் மார்க்கெட் வந்து ரெக்கவரி வந்து 2025 தான் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் ஆட்டோமொபைலில் ஒரு அழுத்தம் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி விழுந்ததும் முக்கிய காரணம். மேலும் மார்க்கெட்டில் வந்து இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க காலையில் ஒரு கேப் அப்பில் இருந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி ஐயும் கூட 22,620.40. அதுலேருந்து இன்றைக்கி வந்து புதிய லோவை தொட்டது வந்து பார்த்தோன்னா சரியாக 3 மணி 10 நிமிஷம் 22,385.55. மறுபடியும் அதிலிருந்து ஏறி 22,419.95 முடிவடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் ப்ளஸில் பார்த்தோம், இன்றைய தினம் மைனஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற புள்ளிகள் வந்து டிஃப்ரென்சஸ் இன் நிஃப்டி. ஸோ தான் இந்த வாலட்டிலிட்டி இது வந்து டில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரவர்களையும் கண்டினியூ ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோன்னா குளோபல் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கும் பொழுது ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே 1-2% ஏறி இருக்கு. ஏன்னா இந்த பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ரேட்டை வந்து அன்சேஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி யூஎஸ் நாஸ்டாக்கும் பார்த்தோம்னா பெட்டராகவே இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மெயினாக வந்து பிளாக் பஸ்டர் ஏர்னிங்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அல்ஃபபெட்டிக், அதுமாரி எண் வந்து ஒரு 34 வருட லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறியதும் அங்கே வந்து வீக் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜிடிபி டேட்டா இதெல்லாம் வந்து ஒரு அங்கே நாஸ்டாக் ஃபியூச்சர் ஏறுவதற்கு ஒரு உந்துதலாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தினம் பிளாக் டீல் வந்து செயில், பஜாஜ் ஃபின்சர்வ் மற்றும் ஹேவல்ஸில் வந்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரினுடைய வால்யூமை பார்க்கும் பொழுது ஸோ ஆவரேஜ் வால்யூம் தான் நடந்திருக்கிறது. மார்க்கெட்டினுடைய போக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்கும், எந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். மேலும் நாளைய தினம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராமை பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.